125 குழி எப்படி சாமி நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? இந்த குழிப்புறத்தை எப்படி பார்க்குறது? வடக்க பார்த்த வீட்டிற்கு நல்லா இருக்குமா? ஸோ எப்படி அக்னி மூலையில கிச்சன் அமையுமா? இந்த வரைபடம் பாருங்க. இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். உள்ள போய் பார்த்தா எளிமையா புரியும். அம்பாள் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க உள்ள போலாம். ஸோ இந்த பிளான் பாருங்க, உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங் 26 அடி, இங்கிருந்து இது 26 இன்ட்டு 38.75 பெருக்கணும்னா 1002 சதுரடி வரும். டிவைடட் பை ஒரு குழிங்கிறது 8.03 வகுத்தோம்னா உங்களுக்கு குழி கிடைச்சிடும் 125 குழி. அதை டிவைடட் பை 8 மீதம் வர்றது தான் இந்த பசுமை. மீதம் 5 வரும். ஸோ வயது பொருத்தம் 125 × 27 மீதம் வர்றது தான் 75. 11 பொருத்தத்துல 10 பொருத்தம் உள்ளது. அடியேன் வந்து ஜாதகம் பார்த்து, இது வந்து ஜென்ரல் பலன். வடக்கு உண்டான புதன் நல்லா இருக்கா, புதன் தசை நடந்துட்டு இருக்கா, உங்களுடைய கர்ணனை நாதன் யாரு, யோகி யாரு, முடக்குக்கு உண்டான நட்சத்திரம் என்ன, ஸோ உங்களுக்கு கிழக்கு ரோடு வடக்கு ரோடு பொருந்துற மாதிரி அமைப்பு இருக்கா, கார்னர் மன பொருந்துமா, கன்னி மூலையில பெட்ரூம் அமைச்சு வீடு கட்டும் போது உங்களுக்கு வளர்ச்சி எப்படி இருக்கின்றது, வாசல் சரியான பாகமா, வாயு மூலையில பெட்ரூம், இது மாதிரி அமைப்புகள் அனைத்தும் பார்த்து. ஸோ இப்போ இந்த பிளான்ல பாருங்க, அக்னி மூலையிலேயே வந்து ஒரு டாய்லெட் அமைய பெற்றிருக்கிறது. பிழையா வச்சிருக்கோம், அமைய பெற்றிருக்கு. ஸோ இது மாதிரி அமைக்கக்கூடாது. ஸோ வரைபடம் அமைக்கும் போது இதெல்லாம் கருத்தில் கொண்டு செயல்படணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்படி தான் அமைய பெறுதுனாக்கா, நம்ம அதுக்கேற்றாப்புல வந்து இதனுடைய வாயு மூலையில் நம்ம அமைச்சுக்கிறது. இந்த இடத்துல வாயு மூலையில் டாய்லெட் அமைக்கணும். அக்னி மூலையிலே வந்தால் கூட வாயு மூலையில் அமைக்கணும். அக்னி மூலையில் கிச்சன் தான் இருக்கணும், அதற்கு சார்ந்து இங்கே இருக்கிற மாதிரி அமைப்பெறணும். ஹாலனுடைய கன்னி மூலையில் சாமி வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன். ஸோ இந்த பிளான் நீங்கள் பார்த்தீங்க. இது மாதிரி உங்கள் வீடோட ஒப்பீடு பண்ணுங்கள். வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கடகம், விருச்சிக, மீனராசிக்காரர்களுக்கு வடக்கு திசை யோகம். வணக்கம்.